இல்லற வாழ்வில் மிகவும் பொறுப்பானவர்கள் அப்படிங்கிறது கணவன்மார்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் பேச போறாங்க. இல்ல 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 இல்ல, நீங்க தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் அது யாருதான்? மனைவிமார். ஸோ அதான் ஃபீஸ் கட்டுறது. இப்போ வந்துட்டு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், ஏதாச்சும் உடம்பு சரியில்லாச்சுன்னா அந்த செலவுகள், அதில் வந்து நடுவில் நம்ம தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சேலை வேணும். ஒரு சேலை இருந்தால் எத்தனை பீரோ ஃபுல்லாக சேலை இருந்தாலும் சேலையே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ராஜாட்ட கேட்டாதான் தெரியும் அவர் என்ன நினைச்சாரோ. நீங்க தீர்ப்பு சொல்வீங்களா? அதனால இப்பவுமே அவங்ககிட்ட ஒண்ணு கேட்டேன். அப்படி சரி சரி சரி. இப்ப அவங்க பொறுப்பானவங்கன்னா அவங்களே எல்லாத்தையும் பாத்துக்கணும்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல ஒரு பெண் ஒரு மனைவி அப்படிங்கிற வந்தாதான் அந்த இடத்துல அது ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க வந்து எஸ்தரை வந்து சூஸ் பண்றாங்க. சொல்லவே இல்ல, ராஜாவா சொல்லல, அவரு சொல்லல. சரி சரி. அவருடைய நலன் விரும்பிகள் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, அது நீங்க கல்யாணம் முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் பாத்துக்காங்க. அது இந்த பக்கத்து இலைக்கு பாயாசம் இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், அதே கதைதான். சரியா? அடுத்தப்பல சிப்போர் ஆளுக்கு ரொம்ப பொறுப்பு இருந்துச்சு. இன்னும் அந்த பழத்தை பார்த்து ஏவாளுக்கு அந்த பழம் பிடிச்சதுனாலதான் அந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. நீங்க பிடிக்குதுன்னு ஒரு விஷயம் சொல்றீங்கன்னாவே கணவருடைய பொறுப்புல இருந்து அவள் தவற என்ன பண்ணுது நேரிடுது என்பதை கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்போ இப்படி புத்தியா பெண்கள் நடக்கும் போதுதான் குடும்பங்கள் கட்டப்படுது. இதான் நான் பேச வந்தேன். திட்டு வாங்கிட்டு உங்களை நாங்க இங்க வந்து ஒரு வார்த்தை சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்க முடியல. ஒரு வார்த்தை சாப்பாடுல எப்படி பொங்கி வச்சிருக்கான்னு கேட்டா அதோட சரி. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து அம்மா அரசே உங்ககிட்ட வந்துட்டு நாங்க மண்டாட வேண்டியிருக்கோம். இப்படிதான் இருக்கும். எப்படி செய்யக்கூடாதுங்கிறத செய்வாங்க, எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சுட்டு வந்து அதையும் பறிச்சு அவர்கிட்ட கொடுத்து அந்த மனுஷனையும் திங்க வச்சு கடைசியில ஆண்டவர் திட்டு வாங்கும்போது அந்த மனுஷனுக்கு எவ்வளவு ஏச்சு விழுந்திருக்கோ கற்பனை பண்ணி பார்த்துக்காங்க. நான் தான் அறிவு இல்லாம தந்துடா நீர் ஐயா திண்ணீர் அப்படின்னு நிறைய கணவன்மார்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க. அதனால இல்லற வாழ்க்கையில வந்து அந்த வருமானம் அந்த பினான்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல வந்து முக்கிய பொறுப்பு வகிப்பது வந்து மனைவிகள் தான் அப்படிங்கறத நான் வந்து ஆணித்தரமா சொல்றேன். அடிப்பாங்க நடுவுல திருமணம் ஆகாம இருக்கிறவங்க கிட்டதான் எதுக்கு வருவாங்க, மத்தியஸ்தம் பண்றதுக்கு வருவாங்க. நமக்கு இங்க மண்டை என்ன பண்ணும், கிரு கிரு கிரு. இல்லற வாழ்வில் பொறுப்பானவர்கள் கணவர்களே, மனைவிகளே. சிறப்பு பட்டிமன்றம் உங்கள் WJ மீடியா யூடியூப் சேனலில் நாளை ஒளிபரப்பாகிறது. காண தவறாதீர்கள்.